ஒரு வாஷ் மிஷினுக்கும் இந்த மாதிரி வந்துடும். அப்போ இது வந்து எப்படின்னாக்கா இதுக்கு சிஸ்டமு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஹோல்ஸே வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. இந்த ஒரு நிமிஷம் கூட காட்டுறாங்க. இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க வேஸ்ட் கப்ளிங்கு. இந்த வேஸ்ட் கப்ளிங்கை வந்து லப்பர் தான் இது. இந்த லப்பர் போது நம்ம என்ன பண்ணுவோம், 2 த்ரெட்டு லூஸ் பண்ணிவிட்டு இது லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நிதானமாக உள்ளே தள்ளணும். அது இன்னும் லூஸ் பண்ணி மேஸ்திரி. ஒரு பட்டனாக உள்ளே தள்ளணும். அப்படி சுற்றிரும். அதே மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நம்ம அப்புறமேட்டு அந்த வாஷரும் இதையும் போட்டு டைட் பண்ணணும். நம்ம வாஷர் போட்டு அப்புறம் இதில் போட்டு டைட் பண்ணாக்கா டைட் ஆகிடும். இதை நம்ம இங்கே எவ்வளோ டைட் பண்ணுறோமோ அங்கே க்ளீனாக கீழே வந்து அது லாக் ஆகும். இப்போ நமக்கு டைட் பண்ணும்போது இங்கே சுற்றும் த்ரெட்டு. அப்போ த்ரெட்டை வந்து ஒரு கையில் மேலே பிடிச்சிக்கின்னு அப்போ நம்ம டைட் பண்ணணும். அது இது ஆயிடுச்சு, டைட் ஆகிடுச்சு. கீழே நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும் ஃபினிஷிங்கு. அப்போது நம்மளுக்கு எந்த மாதிரி டைப்பில் வருது அப்போது அந்த மாதிரி பண்ணணும். இது கோலார் கம்பெனி இது. அப்போது விழுந்துட போகுது அந்த பள்ளங்குது. ஒரு கம்பெனி இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த எந்தெந்த கம்பெனிக்கு எது வருதுன்னு பார்த்துட்டு பண்ணோம். ஒருவேளை அது தெரியலனாக்கா அந்த கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்லாக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு க்ளீனாக வந்துடுங்க. ஒரு வேலையில் ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோங்க நம்ம. ஓகே, தேங்க்யூங்க.